சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கிற 2 கட்சிகள் விலகுவதா அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியாக போவதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 9 மாதங்களே இருக்கும் நிலையில் அடுத்தடுத்து வாக்குறுதிகளை சொல்லிட்டு வராரு திமுக தலைவர் ஸ்டாலின். என்னதான் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் மக்கள் திமுக தலைவரை நம்புறதா இல்லை. அதற்கு காரணம் சட்ட சீர்கேடு, நாட்டில் பாதுகாப்பு இன்மை, மேலும் போலீஸ் அதிகாரிகளை கட்டுக்குள் வைக்க தவறிட்டாரா முதல்வர் ஸ்டாலின். இதனால தான் திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள் விலகப் போவதா ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சமீபத்தில் சிவகங்கையில் நடந்த அஜித்குமாரோடைய மரணம் உங்களுக்கு தெரியும். இப்போ பரபரப்பான செய்தியாக ஓடிக்கொண்டிருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு ஒரு பலத்த அடி என்றே சொல்லலாம். அதற்கு காரணம் காவல்துறை அவங்களோட கடமையை ஒழுங்காக செய்யாமல் தவறிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்காமல் தவறிட்டார். இதன் மூலமாக தான் இந்த மாதிரி அசம்பாவிதமெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய சட்ட சீர்கேடுகள் இருக்கிறதுனால திமுகவோட கூட்டணியில் இருந்தால் கண்டிப்பாக தோல்வியை தான் சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 இடங்கள் தான் கொடுப்பாங்க. விசிக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. மேலும் மற்ற கட்சிகள் கூட கூட்டணி வச்சா, அதாவது அதிமுக அப்படி இல்லைனா விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சா 10 இடங்கள் மேலே அவங்க சீட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றியடையவும் செய்வாங்க. திமுக கூட கூட்டணி வச்சா கண்டிப்பாக வெற்றி என்பது கிடையாது. திமுக 200 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுக கண்டிப்பாக இந்த தடவை தேர்தலில் தோல்வியை தான் தழுவும். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இயக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதிமுக கட்சியின் தலைவர் அவரும் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. மேலும் திமுக இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் தான் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க எனவும், ஸ்டாலின் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க தவறிட்டார் எனவும், அதனால தான் இந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து வருது எனவும் சொல்லப்பட்டது. மேலும் கண்டிப்பாக திமுக இந்த தடவை ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை எனவும், கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சி அமைச்சார். ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை கூட்டணி இல்லாமல் அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. இதனால் திமுக இந்த தடவை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், கண்டிப்பாக எதிர்க்கட்சி அந்தஸ்து அப்படின்றதையும் இயக்க நேரிடும் எனவும் தகவல்கள் வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக இந்த முறை ஆட்சி அமைக்குமா? கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு வெளியேறுவாங்களா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.